Sound of Salvation, ரட்சிப்பின் சத்தம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறேன். நமது இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பின் சத்தம் என்கின்ற வேதாகம ஆராய்ச்சி நெடுந்தொடரை தொடங்க கிருபை செய்திருக்கிறார். இந்த வேதாகம ஆராய்ச்சி நெடுந்தொடரின் மூலமாக, அதாவது இந்த ரட்சிப்பின் சத்தம் என்கின்ற நெடுந்தொடரின் மூலமாக வேதாகமத்தில் இருக்கிற மறைவான ரகசியங்களை உங்களோடு நான் வெளிப்படையாக சொல்லி வேத வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து இந்த எபிசோட்களை ஒவ்வொரு பார்ட்டாக உங்களோடு நான் பேசி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தொடர்ச்சியாக இந்த எபிசோடுகளை பார்க்கும் முன்னாக ஜெபத்தோடு ஆயத்தப்பட்டு நீங்க வந்து அமர்ந்து இந்த வீடியோ, இந்த நெடுந்தொடரை நீங்க கேட்கணும். ஒவ்வொரு எபிசோட்ஸிலும் தேவ ஆவியானவர் மகிமைதனை வெற்றி சிறப்பார், தன்னுடைய பரம ரகசியத்தை வெளிப்பாடு கொடுப்பார். இந்த நாளிலும் இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ரட்சிப்பின் சத்தத்தின் இந்த நெடுந்தொடர், இந்த எபிசோட்ஸ் எப்படி உருவானது என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். என்னுடைய கடந்த நாட்களில நாளுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவ ஆவியானவர் இந்த ரட்சிப்பின் சத்தம் என்கின்ற இந்த நெடுந்தொடரை குறித்து ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்தார், ஒரு பகுதியாக வெளிப்பாடு கொடுத்தார். ஆனால் அது 2 அல்லது 3 சாட்சியில உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, நீங்க உறுதிப்படுத்தினீங்கன்னா இதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்திருந்தேன். அதைத்தான் கடந்த ஆண்டுகளில ஒரு 2 மாதங்களுக்குள்ளாக ஏற்காடு மலையில வைத்து நமது அருமையான டிஜே தினகரன் ஐயா அவர்கள் அபிஷேகம் பெற்று தன்னுடைய காலிங்கை உறுதிப்படுத்தின அந்த ஏற்காடுல ஒரு சபையில வைத்து நான் பிரசங்கித்துக் கொண்டு அமர்ந்திருந்த பொழுது தேவ ஆவியானவர் இந்த ரட்சிப்பின் சத்தம் என்கின்ற நெடுந்தொடரை குறித்து மீண்டும் தரிசனங்களை கொடுத்தார். அதை 2வதாக எனக்கு உறுதிப்படுத்தின தேவன் 3வது முறையாக என்னோடு கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த பெதஸ்தா தேவாலயத்துல அந்த இடத்துல வைத்து என்னோட பேசினார் 3வது முறையாக. அந்த அடிப்படையில தான் இந்த தினத்துல இந்த ரட்சிப்பின் சத்தம் என்கின்ற இந்த வேதாகம ஆராய்ச்சி நெடுந்தொடரை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வேதாகம ஆராய்ச்சி நெடுந்தொடரை நீங்க ஆசீர்வாதத்தோடு பார்த்து மகிழ வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நெடுந்தொடர் எதை குறித்து பேச போகிறோம் என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். வேதாகமத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கிறது. இதற்கான விடை எங்கிருந்து தான் நமக்கு கிடைக்கும்? பாஸ்டர்ட்ட பேசினா நம்மளை ஆசீர்வத்தை ஜெபம் பண்ணி அனுப்பிடுறாரு. அவர் என்ன பண்ண முடியும்? அவர் பெரிய சபை வைத்திருக்கிறார். நமக்கு உண்டான டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு அவரால் கூடாது. ஏன்னா அவரோட பணி சரியா செய்கிறதற்கே நேரம் பத்தவில்லை. அதனால எங்களுக்கு இந்த வேதாகமத்தில் இருக்கிற கொஸ்டின்ஸ் யார்கிட்ட தான் நாங்க கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் கடந்த நாட்களிலே என் மண்டையெல்லாம் போட்டு பிச்சு, ஆண்டவரே இதற்கான விடையை கொடுங்க, நான் என்னதான் செய்யணும்னு சொல்லி நான் அங்கலாய்த்தது உண்டு. அது மாத்திர அல்ல, என்னுடைய ஊழிய பாதையில நான் பிரசங்கிக்கிற சபைகளில என்னுடைய மெசேஜை கேட்கிற ஒவ்வொரு சகோதரிகள் என்னிடம் அன்பாக கேட்டுக்கொள்வதுண்டு. பிரதர், உங்களுடைய மெசேஜை கேட்கும் பொழுது எங்களுக்கு ட்ரிபிள் கிடைக்குது பிரதர் அப்படின்ட்டு. நீங்க ட்ரிபிள் ஸ்டூடெண்டா அப்படின்ட்டு என்னிடம் அவங்க கேட்டது உண்டு. இல்லம்மா, நான் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் கிடையாது. நான் ஒரு விவசாய கல்லூரியில் படித்த தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டின்ட்டு ஒன்று இருக்கிறது கோயம்புத்தூர்ல. அந்த கல்லூரியில, அந்த யூனிவர்சிட்டியில படித்த ஒரு வேளாண்மை ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட் நான். இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க சொல்றது அப்படின்னா. இல்ல பிரதர், உங்களுடைய
வசனத்தை மெசேஜை நாங்க கேட்கும் பொழுது அது எங்க புத்திக்கு எட்டாத வகையில இருக்கிறது. அது ரொம்ப ஆழமா இருக்கிறது. ஆனா நீங்க சொல்றீங்கல்ல இந்த மெசேஜில் இந்த பார்ட்டு, அதை நாங்க இன்னும் ஆழமா தெரிந்து கொள்ள விருப்பப்படுறோம். ஆனா நமக்கு கொடுக்கிற டைம்ல நீங்க ஷார்ட்டா சொல்லிடுறீங்க. ரொம்ப ஆசீர்வாதமா தான் இருக்கிறது. எங்களுக்கு நீங்க அதை டீட்டெயிலா சொல்லுங்களேன். அதை சொல்லணும்னா ஒரு 2-3 மணி நேரம் ஆகும், பரவாயில்லையான்னு நான் சொல்லுவேன். சில இடங்களில சில குழுக்களை உட்கார வைத்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உண்டு. அல்லேலூயா. அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது சில சகோதரர்கள் என்னண்ட சொல்லுவாங்க, உங்களுடைய மெசேஜ்ல எங்களுக்கு EEE கிடைக்கிறது அப்படின்னு. அது என்னங்க EEEன்னு நான் கேட்டேன். அவங்க சொல்லுவாங்க, எனர்ஜி, ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கிறது பிரதர், புது எனர்ஜி, நியூ எனர்ஜி நாங்க கெயின் பண்றோம் உங்க மெசேஜ்ல. சரி, செகண்ட் என்னங்க அப்படின்னா என்கரேஜ்மெண்ட் அண்ட் என்தூசியம், அது எங்களுக்கு கிடைக்கிறது. என்கரேஜ்மெண்ட் என்தூசியம் ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. சோகம் துக்கம் எல்லாம் மறைக்கப்படுகிறது. ஒரு புது அந்த இருள் நீங்கி வெளிச்சம் கிடைக்கிறது எங்களுக்கு அப்படின்னு சொல்லதுண்டு. சரி, தேர்ட் ஒன் என்னங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை சொல்லுவாங்க எஜுகேஷனல் நாலேஜ். ஒரு எஜுகேஷனல் அந்த கல்வி அறிவு எனக்கு கிடைக்கிறது. எங்களுக்கு அந்த வேதாகம அறிவு எங்களுக்கு கிடைக்கிறது பிரதர். அதனால தான் நீங்க EEEன்னு சொல்லி நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லி சிலர் எல்லாம் கேட்பாங்க. எனக்கே புதுசா இருக்கும். இப்படியெல்லாம் ஜனங்க நம்ம மெசேஜை பார்த்து ஆசீர்வாதம் அடைகிறாங்களே. ஸோ இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் அநேகருக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிதான் இந்த ரட்சிப்பின் சத்தம் என்கின்ற இந்த வேதாகம ஆராய்ச்சி நெடுந்தொடர் இதை செய்யணும். இது இப்போதைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல லட்சக்கணக்கான ஜனங்க பாக்குறீங்க, நிறைய பேர் ஷேர் பண்றீங்க, நிறைய டவுன்லோட் பண்ணி நிறைய பக்கம் அனுப்புறீங்க. ஸோ இதை இந்த பிளாட்ஃபார்ம் இப்போதைக்கு நான் யூஸ் பண்றேன். ஆண்டவரே, இதை நீர் ஆசீர்வாதத்தை தாரும். இன்னும் வரும் நாட்களில உமக்கு சித்தமானால் இதுல தொலைக்காட்சிகளை எனக்கு கொடும். இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு நான் கொடுக்கிறேன், ஆசீர்வாதம் அடையட்டும் அப்படின்னு சொல்லி நான் உபவாசத்தை ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னிடம் இருக்கிற அந்த 2 அப்பம் 5 மீன் எனக்கு தா, நான் உனக்கு அத 5000 பேர் 7000 பேர் 1,00,000 பேர் கோடி பேர்னு சொல்லி நான் தருவேன். நீ உன் சொந்த கண்களினால பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசினது உண்டு. அந்த ஒரு வசனத்தோடு தான் இன்னைக்கு உன்னத பாட்டுல சொல்லப்பட்டது போல அவர் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமா இருக்கிறார், சாரோனின் ரோஜாவா இருக்கிறார். அவருடைய உருவத்தை மிக தெளிவா சொல்லப்பட்டது இந்த உன்னத பாட்டுல. அந்த உன்னத பாட்டுல பாத்தீங்கன்னா அவருடைய அழகை நம்ம அப்படி அழகு வர்ணிச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த ரகசியங்கள் எப்படி அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது, அவங்க தரிசனத்தை கண்டு அதை பெற்றுக்கொண்டார்கள். அது போலவே இந்த நாட்களில நான் இந்த எபிசோட்ஸ் மூலமாக உங்களோட நான் பேச போறேன். அது நான் அல்ல, எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர்னா நீங்க இன்னைக்கு காலகட்டத்தில் பலவிதமான போதனைகள் வந்தாச்சு. வெறும் தேவன் சொல்லுகிற கூட்டம் இருக்கிறது, இயேசுன்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒன்லி ஜீசஸ். வெறும் பரிசுத்தாவினே டார்கெட் பண்ணி இந்த அந்நிய பாஷையை விக்கிரகமாக்கி, சும்மா எதற்கு எடுத்தாலும் அந்நிய பாஷை அப்படியே விக்கிரகமாக்கி தேவ கோபத்தை ஆளாகுகிற சில போதனைகள் இன்னைக்கு தேசத்துல வந்துருச்சு. இயேசுவை சொல்லி இருக்கிறார், தேவன் சொன்ன அவனை விரட்டி அடிங்கன்னு. இயேசுன்னு சும்மா இயேசுன்னு சொல்றவங்களை துரத்தி அடிங்கன்னு சொல்லி இருக்கிறார். சும்மா இந்த பரிசுத்த ஆவியானவர் வெறும் இது மட்டும் போக்கஸ் பண்ணுகிற குரூப்ஸ் இதெல்லாம் எழும்பிட்டாங்க. நான் அநேக இடங்களுக்கு போயிட்டு வந்தவன். நான் சொல்லுறேன், ஆவியானவர் சொல்றாரு, எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் எப்பேற்பட்டவர் என்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஆவியானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, தி ட்ரினிட்டி ஆஃப் காட். அந்த காடோட ஹோலி ஸ்பிரிட் தான் எனக்குள்ளாக இருக்கிறார். அதுதான் உங்களுக்குள்ளாக உங்களுடைய சிறையிருப்பை மாத்துகிறார். என் வசனத்தை கேட்கும் பொழுது, என்னுடைய மெசேஜை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து விடுகிறார். ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக்கப்படுகிறது. நிறைய பேர் எனக்கு காண்டாக்ட் பண்றீங்க, அயல்நாடுகளிலிருந்து நீங்க காண்டாக்ட் பண்றீங்க. எப்படி? அந்த ஆவியானவர் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் ஆவியானவர். அந்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அதுதான் தெய்வீக ஆவியானவர். சும்மா அந்த தவறான போதனைக்குள்ளாக இருக்கிற ஒன்லி ஜீசஸ், ஒன்லி காட், ஒன்லி ஹோலி ஸ்பிரிட், அந்த போதனைக்குரியவர்களை நீங்க இனம் கண்டுபிடித்து விரட்ட போறீங்க. இந்த எபிசோடு மூலமாக ஒரு ஒரு உண்மையை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. இந்த எபிசோடு மூலமாக
கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களோட பேச போகிறார். ஒவ்வொரு எபிசோட்ஸ்ல நாங்கள் தொகுத்து வழங்குகிற பொழுது பல வேத வல்லுநர்களோட கலந்து ஆலோசித்துதான் இந்த நீங்க கேட்கிற கேள்விகள் தான் இந்த எபிசோட்ஸினுடைய பதில்களாக இருக்க போகிறது. இதை நீங்க பயபக்தியோட மிகுந்த ஜாக்கிரதையோட நல்ல ஜெபத்தோட அமர்ந்து கேட்கணும். ஒவ்வொரு எபிசோடுக்கு முன்பாக எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக ஒரு பேம்லெட், ஒரு இமேஜ் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேயை நான் உங்களுக்கு அனுப்பிட போறோம். எங்க டீம்ல சொல்லி அதை செய்ய போறோம், ஒழுங்குபடுத்த போறேன். அது ஒரு 2 தினங்களுக்கு முன்பாகவே அனுப்பிடுவேன். நீங்க ஆயத்தப்பட்டு இந்த எபிசோட்ஸை கவனத்தோட கேட்டு நீங்க இந்த கடைசி காலங்களில திரியேக தேவன், ட்ரைனிட்டி ஆஃப் காட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், அதனுடைய ரிவைலேஷனை பெற்று இந்த கடைசி நாட்கள்ல நீங்க சுடர்களா எழும்ப வேண்டும் என்பதுதான், நீங்க ஒரு போர் வீரர்களா யுத்தம் செய்ய வேண்டும் என்பதுதான், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. யூ ஆர் தி வாரியர் ஆஃப் தி காட் ஆஃப் ட்ரைனிட்டி. யூ ஆர் தி சோல்ஜர் ஆஃப் தி காட் ஆஃப் ட்ரைனிட்டி. திஸ் டே இஸ் தி வண்டர் ஆஃப் டே த்ரூ தி காட் ஆஃப் காட். இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களோடு பேசக்கூடிய ஒரு விஷயம், நான் தேவனுக்கு தேவனா இருந்து இந்த எபிசோட் வழியாக மகிமைப்பட போகிறேன், நான் மகிமைப்பட போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்குரைக்கிறார். இந்த நாளிலும் எபிசோட்ஸ் வரும் நாட்கள்ல இங்கிலீஷ்லையும் தொகுத்து வழங்குவோம், அநேக மொழிகள்ல தொகுத்து வழங்குவோம். நிறைய தேசங்கள்ல இருந்து இதை பாக்குறாங்க. என்னுடைய வெள்ளைக்கார நண்பர்கள், இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நான் தனிப்பட்ட முறையில இதை குறித்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருவேன். இந்த நாள்ல நீங்க இதெல்லாம் பார்த்து இதை நீங்க சந்தோஷத்தோட அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லாம ஆத்தும அறுவடையை செய்யணும், சபையோட இணைஞ்சு இதை நீங்க செய்யணும். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வேண்டுதல். இந்த நாளிலும் என்னோட இந்த எபிசோட்ஸோட இணைந்து நீங்க செயல்பட போறீங்க, பெரிய காரியம் செய்ய போறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். God bless you.